நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா அது நடக்கும். நேரா தண்டபாணி வீட்டுக்கு போய் இதை செஞ்சா போதும். உங்க கடன் மேட்டரை நான் சால்வ் பண்ணி விடுறேன். முக்கியமான விஷயம், நீ பேசுறத கேட்டு தண்டபாணிக்கு கோபம் வரணும். அந்த கோபத்துல அவன் உன் மேல கை நீட்டணும். நீயும் தாமா அந்த ஆளுக்கு கோபம் வர்ற மாதிரி நீ 2-3 வார்த்தை எடுத்து விடு. என்ன புரியுதா? அதை விட முக்கியமான விஷயம், அந்த ஆளு உன்னை அடிக்கிறத அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் பார்க்கணும். புரியுதா? அதாயா நாளைக்கு முக்கியமான சாட்சி. புரிஞ்சதா? சரிங்கண்ணா. அதை முடிச்சிட்டு நேரா என்கிட்ட வா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு சீனை கிரியேட் பண்ணுவோம். அது என்ன ஏதுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். இதை முதல்ல நீங்க கரெக்டா பண்ணிருங்க. எதுக்குண்ணா இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பேசாம பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போயிடலாம்ல? ஏண்டா நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தான் தின்றியா? உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்ணை தூக்கிட்டு போயிருவேன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான். அவனுங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு கூடவா உனக்கு தோணல? அவனுங்க உனக்கு செஞ்சதுக்கு நீ திருப்பி வெயிட்டா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. அதை மிஸ் பண்ணாத. நான் உன் பின்னாடி இருந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். தைரியமா இறங்கி பண்ணு. சரிங்கண்ணே, வரேண்ணே. வரையா? டேய் தண்டபாணி, உனக்கு இருக்கு ஆப்பு. என்ன இவன்லாம் ஒரு ஆளுன்னு எதுக்குண்ணே இவனுக்கெல்லாம் உதவி செய்றீங்க? பேசாம இவனோட வீட்டை எழுதி வாங்கிட்டு காசு கொடுத்து முடிச்சு விட வேண்டியதானே? போடா முட்டா பயல. அந்த அன்னக்காவடி பயலுக்கு உதவி பண்றதுக்கு நான் என்ன கிறுக்கனா? இது அந்த தண்டபாணிக்கு நான் வைக்கிற செக்கு. நாமளும் இந்த ஊர்ல ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறோம். ஆனா ₹1 வரமாட்டாங்கிறான். அத்தனை பேரும் தண்டபாணி கிட்ட தான் போய் நிக்கிறானுங்க. கேட்டா அவன் தான் நியாயமான வட்டிக்கு பணம் கொடுக்கறானா. நம்ம தொழில்ல நாம வளரணும்னா முதல்ல இந்த போட்டியா இருக்கிறவனெல்லாம் ஒழிக்கணும். அதுவும் தண்டபாணி மாதிரி நேர்மையா இருக்கிற குசும்பனுங்களை தடம் தெரியாம புதைச்சிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். இத காரணம் காட்டி அந்த தண்டபாணியை மாட்ட வச்சு அவன் பேரை மொத்தமா சரிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நாம தான் மூணாபாலி. என்ன புரியுதா? நாம சொல்றதா வட்டி, நாம சொல்றதா சட்டம். இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இவனை தூண்டி விட்டு அனுப்பியிருக்க. இந்த அறிவானந்தம் முன்னாடி அந்த தண்டபாணி ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுற. என்னங்க வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தீங்க, கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் ஈஸ்வரி. தனியா தானே போறீங்க? பேசாம நானும் வரட்டுமா? சரி வா. இது நிஜமா? நிஜம்தாங்க. இல்ல நான் வரட்டுமான்னு கேட்டதும் நீங்க வான்னு சொல்லிட்டீங்களே. ஏன் அதுல என்ன இருக்கு? எப்படியோ நான் கேட்டதும் நீ எதுக்கு அவ்வளோ தூரம் வந்துகிட்டு நானே போயிட்டு வந்துடுறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வந்ததுல இருந்து நல்ல சேஞ்ச் தெரியுது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்களே போயிட்டு வாங்க. எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி ஈஸ்வரி. ஏங்க அப்புறம் இத போகும்போது மறக்காம கொண்டு போங்க. என்ன இது? பிரிச்சு பாருங்க. என்ன உங்க தங்கச்சிக்கு ப்ளூ கலர் தானே பிடிக்கும்? அவளுக்கு தான் நான் எடுத்துட்டு வந்தேன்.
அவளுக்கு பிடிக்காத கலரை அத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு கண்டிப்பா அப்செட்ல இருப்பா. இத கொண்டு போய் கொடுங்க, சரியாயிடுவா. சரி. யாரு? ரேணுகா. ஹலோ அண்ணே, வீட்டுக்கு வரேன்னு சொன்னியே, எத்தனை மணிக்கு வருவேன்னு அம்மா கேட்க சொன்னாங்க. ஆ, ரேணுகா, நான் ஈஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க அண்ணி. சாரிம்மா, இன்னைக்கு உங்க அண்ணன் வரல. அவருக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியா அண்ணி? அண்ணா வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்தா அவர் வந்துருவாரா? அவர் இப்போ உனக்கு அண்ணன் மட்டும் இல்ல, என் புருஷனும் கூட. நான் சொன்னாதான் அங்க வருவாரு. என்ன ரேணுகா, சத்தத்தையே காணும்? ஒன்னும் இல்ல அண்ணி. சரி அண்ணி, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் இரு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் உன் அண்ணன் கிளம்பி ரெடியா தான் இருக்காரு. ஒரு செகண்ட் அப்படியே என்ன வில்லி ரேஞ்சுக்கு கற்பனை பண்ணி பார்த்திருப்பியே. சேச்சே, அப்படிலாம் இல்ல அண்ணி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? தோ இப்ப கிளம்பிடுவாரு. அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift ஒன்னு கொடுத்து விட்டுருக்கேன், வாங்கிக்கோ, சரியா? கிஃப்டா? என்ன அண்ணி? சும்மா கெஸ் பண்ணு. ஐயோ, நாம நேற்று முதலாளி கிட்ட பேசினதை மறைக்கிறதுக்கு ட்ரெஸ் ப்ளூ கலர்னு சொல்லி சமாளிச்சோம். இப்ப ரேணுகா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டான்னா மாட்டிக்குவோமே. என்ன ஆக போகுதோ? ரேணுகா, உனக்கு ஒரு க்ளூ தரட்டுமா? கொடுங்க. இந்த கிஃப்டால தான் நேத்து உனக்கும் அத்தைக்கும் பெரிய சண்டையே வந்துச்சு. சண்டையா? அப்படிலாம் எதுவும் வரலையா நீ? அடேங்கப்பா, நல்லாதான் நடிக்கிற. உங்க அண்ணன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உனக்கு ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். உங்க அம்மா அதுக்கு பதிலா கிரீன் கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு நீ கோச்சுக்கிட்டியாமே. என்னம்மா என்னனோ சொல்றாங்க? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? ஹலோ ரேணுகா, லைன்ல இருக்கியா? ஐயோ அண்ணி, அந்த மாதிரிலாம் சரவணன் அப்படி சொல்லிருக்கானா? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீ ஆமான்னு சொல்லு. சொல்லு. ஹலோ ஹலோ ரேணுகா. ஆமா அண்ணி, நேத்து அதுக்காக வீட்ல எனக்கும் அம்மாக்கும் சின்ன சண்டை தான். அத கூட அண்ணா உங்ககிட்ட சொல்லிருச்சா? நான் தான் சொன்னனே, அவரு உனக்கு அண்ணன் மட்டும் இல்ல, என் ஹஸ்பண்ட்னு. என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை அவரு மறைப்பாரா? இப்ப கெஸ் பண்ணிருப்பியே நான் என்ன கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்கேன்னு. பண்ணிட்டேன். ட்ரெஸ் தானே? ஆமா, உனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் Dress. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இருக்கட்டும் இருக்கட்டும், போட்டு பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பு, ஓகேவா? சரிங்க அண்ணி. இரு, உங்க அண்ணன் கிட்ட கொடுக்கறேன், பேசு. ரேணுகா, நான் கிளம்பிட்டேன், வந்துடுறேன். சரிண்ணே. அம்மா, என்னம்மா அண்ணன் இங்க நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கு? எதுக்கு அண்ணிக்கிட்ட நீ நானும் சண்டை போட்டுதான் சொல்லி வச்சிருக்கு? ஒரே குழப்பமா இருக்குமா? அதான் எனக்கும் புரியல. சரி, அவன் வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். நீ போய் வேலையை பாரு. சரிம்மா. அப்பா, வாமா ரம்யா, உட்கார். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரம்யா, அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்க? அப்பா, தயவு செஞ்சு கல்யாண பேச்சை மட்டும் எடுக்காதீங்க. அட, நான் உன் படிப்பு விஷயத்தை பத்தி தாமா கேட்டேன். நீ தான் ரம்யா ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட. நானும் சரின்னு சொல்லிட்டேன். கடைசியில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டு
ஃபாரின் போக முடியாதுன்னு வந்து நிக்கிற. அதான் அடுத்து என்ன பிளான்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போறியாமா? என் ஃப்ரெண்டு கூட சொன்னான், பிரான்ஸ் இல்லைன்னா லண்டன், கனடான்னு நிறைய நாட்டுல நம்ம ஊர் ஆளுங்களுக்கு படிக்க சீட் கிடைக்குதாமே, அதுல ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமா? ஏன்பா என்ன இங்க வச்சு உங்களால சமாளிக்கவே முடியலையா? ஏமா அப்படி கேக்குற? பின்ன என்ன ஃபாரின் அனுப்ப அன்னைக்கு அவ்வளவு யோசிச்சீங்க, இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பணும்னு துடியா துடிக்கிறீங்க. ஏன் நான் இங்க இருந்தா பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்னு எல்லாரும் உங்களை பிரஷர் பண்றாங்களா? அட என்னம்மா, நீ ஏதோ வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுமேனு ஆசைப்பட்டியேன்னு சொன்னா அதுக்கு இப்படி ஒரு காரணம் கண்டுபிடிக்கிற? இப்பவும் சொல்றேன், எனக்கு உன்னை ஃபாரின் அனுப்பிச்சிட்டு தனியா கஷ்டப்படுறதுல விருப்பம் இல்லதான். ஆனா அதையும் தாண்டி என் பொண்ணு ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கேட்டான்னா அது எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கறது இந்த அப்பனோட கடமை. அதை நான் கண்டிப்பா செய்வேன். அப்படியாப்பா? நான் என்ன கேட்டிருந்தாலும் அத நீங்க நிறைவேற்றி வச்சிருந்திருப்பீங்களா? கண்டிப்பா ரம்யா, நீ கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லுவேனா? இவ்வளவு ஏன், உதாரணத்துக்கு ஒரு ஏழை பையனை கூட்டிட்டு வந்து இவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நீ சொல்லியிருந்தா கூட அப்பா செஞ்சு வச்சிருந்திருப்பமா. ஆனா நீ தான் கல்யாணமே வேணான்னு சொல்றிய. நீ யார லவ் பண்ணிருக்க போற? கரெக்ட் தான்ப்பா, நான் யார லவ் பண்ணிருக்க போறேன், இல்ல என்னதான் யார் லவ் பண்ணிருக்க போறா? சரி விடுமா, அதான் 6 மாசத்துக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம மறுபடியும் எழுதி அதே காலேஜ்ல சேர்ந்துடலாம். என்ன சொல்ற? ஆமாப்பா, நானும் அந்த ஐடியால தான் இருக்கேன். அப்படின்னா அது வரைக்கும் நீ அப்பாவோட பிசினஸ பாத்துக்கிறியாமா? பிசினஸா? என்னப்பா சொல்றீங்க? ஆமா ரம்யா, என்னால முன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் ஓடிட்டு இருக்க முடியல. வயசாகுது இல்ல. கொஞ்ச நாளைக்கு நான் பிசினஸ்ல இருந்து ஒதுங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். முடிஞ்சா கோயில் கோயிலா ஒரு ஆன்மீக ட்ரிப்பு கூட போலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதனால நீ இதெல்லாம் பொறுப்பா பாத்துக்கிட்டா அப்பாக்கு பெரிய ரிலீஃபா இருக்குமா. நிஜமாவா சொல்றீங்க? உங்களால ஒரு நாள் கூட கடைக்கு போகாம இருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஆள் நீங்க. என்ன புதுசா இப்படி ஒரு யோசனை? பின்ன நீ கல்யாண பேச்சு எடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்ட. என்ன வேற என்னதான் பண்ண சொல்ற? அட்லீஸ்ட் நீ இந்த பிசினஸ பாத்துக்க ஆரம்பிச்சா ஒரு 6 மாசத்துக்கு கட்டாயம் நீ என் கூட இருந்துதான் ஆகணும். ஒருவேளை உனக்கு இந்த பிசினஸ் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா இந்த ஃபாரின் போறது பத்திலாம் நீ யோசிக்க மாட்டேல்ல. அப்படியே உன் மைண்டும் மாறும். சட்டுன்னு ஒரு நல்ல பையனை பார்த்து உன் கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். நானும் பேரம் பேத்திய கொஞ்சிக்கிட்டு ஜம்முன்னு வீட்டுல உட்காந்துடலாம்ல. அதானே பார்த்தேன். இதுக்கு நீங்க என்ன டைரக்டா கல்யாணம் பண்ணிக்கோமான்னு கேட்டிருக்கலாமே. எதுக்கு பிசினஸ பாத்துக்கோன்னு சுத்தி வளைக்கிறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன்பா, இப்ப கல்யாணம் பண்றதுக்கான மைண்ட் செட்லயே நான் இல்ல. அது எப்ப மாறும்னு கூட என்னால சொல்ல முடியாது. இப்போதைக்கு என் லைஃப்ல லைஃப் பார்ட்னருக்கான இடம் சுத்தமா இல்ல. அந்த இடத்துல நீங்க யாரோ ஒருத்தனை கொண்டு வந்து வச்சாலும் அவன் கூட நான் சந்தோஷமா இருப்பேனாங்கிறத கன்ஃபார்மா சொல்ல முடியாதுப்பா. இன்னும் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலையாங்கிற கேள்வியை விட கல்யாணம் பண்ணியும் புருஷன் கூட ஒழுங்கா வாழ முடியலையான்ற கேள்விதான் உங்களுக்கு அதிகமான வலிய கொடுக்கும். அது வேணாம் தான்ப்பா நினைக்கிறேன். அப்போ நீ கடைசி வரைக்கும் தனியாவே இருக்க போறியா ரம்யா? எனக்கு தெரியலப்பா, ஆனா இப்போ என்னால யாரோடையும் சேர்ந்து இருக்க முடியாது. அது மட்டும் தெளிவா தெரியுது. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு நானே வந்து கேக்குற வரைக்கும் நீங்களா எந்த முடிவுக்கும் வராதீங்க. ஏன்னா இந்த விஷயத்துல என் முடிவு
நீங்க எதிர்பார்க்கிற முடிவா இருக்காது. ப்ளீஸ். ரம்யா, சரி கல்யாணம் வேணான்ற விட்டுறேன். அட்லீஸ்ட் பிசினஸ் யாவது கவனிச்சுக்கிறியா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். யோசிச்சு சொல்றேன்ப்பா. வாமா. அண்ணா தண்டபாணி என்ன வெளியில வாங்கண்ணே. வாப்பா வடிவேலு. ஏய், என்ன காலங்காத்தால கண்ணை கசக்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நாங்களாம் ஒன்றும் வரல. உங்க பசங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு போயிட்டாங்க. என்னப்பா என்னாச்சு? எதுவும் இல்லை, நீ உள்ள போ. டே வடிவேலு, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. 6 மாசமா காசை கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க. பணம் கேட்டு வரும்போது காலில் விழாத குறையா கெஞ்சி கேட்க தெரியுதுல்ல, அதை திருப்பி தரணும் தெரியாது. இப்படி கடனை வாங்கி ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு குடும்பத்தோட கொளுத்திக்கு சாவ வேண்டியதானே? எதுக்கு நீங்களா உயிரோட இருக்கீங்க? இந்தமா கடைசியா கேக்குறோம், எப்போ எங்க பணம் வரும்? கண்டிப்பா நாளைக்கு தந்துருவோங்க. நாளைக்கு பணம் வரலன்னா உன் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவோம். ஓகேவா? உங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினா வீடாரி வந்து பொம்பளைங்களை அசிங்கமா பேசுவீங்களா? இது என்னங்க நியாயம்? உங்க பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனதுல என் பொண்ணு பயந்து போய் மருந்து குடிக்க துணிஞ்சிட்டா. நல்ல வேலையா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திட்டோம். காசு போனா திரும்பி வந்துருங்க. என் பொண்ணுக்கு உயிர் போயிருந்துச்சுன்னா அந்த உயிரை உங்களால திருப்பி தர முடியுமா? தம்பி, நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா. அவனுங்க செஞ்சது பெரிய தப்பு தான். நான் தான் அவனுங்கள வட்டி காசை வசூல் பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆனால் அந்த வீணா போனவனுங்க இப்படி பண்ணுவானுங்க நான் நினைச்சே பார்க்கலப்பா. சரி வடிவேலு, நீ உன் சம்சாரத்தை கூப்பிட்டு கிளம்பு. என் பசங்க வந்ததும் செவிலியே 4 விட்டு உன் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? டேய், வாய மூடி. பிள்ளைங்களை வளர்த்துருக்கலாம். வசூலுக்கு போற இடத்துல ஆம்பளைங்களா வாயை மூட்டு வந்துட வேண்டியது தானே? பொம்பளைங்க மேல கையை வைப்பேன்னு மிரட்டுவானுங்களா? வரட்டும், அவங்களை இன்னைக்கு வச்சுக்கிறேன். எப்பா வடிவேலு, நீ உங்களை கூட்டிட்டு கிளம்புப்பா. பசங்க வந்தது நான் உங்கள்கிட்ட கூட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். மன்னிப்பு கேட்டுட்டா நாங்க பட்ட அவமானம் எல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? ஏய், வேற என்னப்பா பண்ணுங்கிற? செஞ்ச தப்புக்கு பதிலா எங்க கடனை மொத்தமா கழிச்சு விட்டு வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுங்க. அக்கம் பக்கம் இருந்த எல்லாரும் பாக்குற மாதிரி உங்க பசங்க எங்க வீட்டுக்கு வந்து அசிங்கமா பேசிட்டு போயிருக்காங்க. இந்த பிரச்சனையை இதோட விடணும்னா எங்க கடனை கழிச்சு விடுங்க. என்னடா காமெடி பண்றியா? இப்போவும் சொல்றேன், என் பசங்க செஞ்சது தப்பு தான். அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றேன். வேணும்னா சொல்லு, நானும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கறேன். அதுக்காக கொடுத்த காசை மறந்துருன்னு சொல்றதெல்லாம் ஒருவேளை என் பொண்ணு உசுருக்கு ஏதாவது ஆயிருந்தா? அப்படிதான் எதுவும் ஆகல. அப்புறம் என்ன? தங்கம், நீ கொஞ்சம் சும்மா இரு. இல்லப்பா, இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்காங்க. இவங்க பேசுறத பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு? ஏமா, நாங்க ஒண்ணு திட்ட போட்டுலாம் ஒண்ணு இங்க வரலைங்க. நாங்க பட்ட அவமானத்துக்கு நியாயம் கேட்டு தான் வந்திருக்கோம். எதுமா நியாயம்? ஒரு சின்ன பிரச்சனைக்கு ₹1,00,000 கடனை கழிச்சு விடுறதுதான் உனக்கு நியாயமாமா? பாரு, நானும் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொறுமையை சோதிக்காம கிளம்புற வழியை பாரு. இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? கடனை கழிச்சிட்டு பத்திரத்தை தர முடியுமா, தர முடியாதா? டேய், முடியாதா? வெளியே போடாம. ஏதோ என் பசங்க உங்ககிட்ட தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லிதான் நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாடா? அடிச்சு பல்லகள் எல்லாம் பேத்து விட்டுரும். பட. அப்பா, என்னது அடிப்பீங்களா? அடிங்க அடிங்க அடிங்க. டேய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், யார் வீட்டுல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? போடா. என்ன இப்படி நடந்துக்கிறாரு? அரஜகம் பண்றாரு. தேவையில்லாம இங்க வந்து கத்தி கூப்பாடு போடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. முதல்ல இடத்த காலி பண்ணு. முதல்ல வீட்டு பத்திரத்தை கொடுங்க, நாங்க போறோம்.
என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க உன்ன? அப்பா வேண்டாம்ப்பா. தொலைச்சு விடுவோம் ஜாக்கிரதை. கடனை வாங்கிட்டு திரும்ப கொடுக்க வாக்கு இல்ல. என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றியா நீ? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, இல்ல 2 பேத்தையும் அள்ளிட்டு போக வேண்டியது இருக்கும். அப்பா எல்லாரும் பாக்குறாங்கப்பா. உள்ள போலாம்ப்பா. வாங்க உள்ள போலாம். வாங்க. டேய், நீ எங்க வேணா போடா, யார வேணா பாடுறா, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய், நீ தலைகீழா நின்னாலும் உன்னோட பத்திரத்தை எங்கிட்ட இருந்து வாங்க முடியாதுடா. உன்னால முடிஞ்சதை பாடுறா. பட அப்பா உள்ள வாங்கப்பா. இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. அப்பா வாங்கப்பா. ஏய். வாங்க.